Praise the Lord to all my Christian family. நம்ம லைஃப்ல நிறைய டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். நம்ம அன்றாட லைஃப்ல நிறைய முடிவுகள் தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறோம். கடந்த சில வருஷங்களா கர்த்தர் என்னை ஒரு நல்ல வழிநடத்தலுக்குள்ள கொண்டு போறாரு. என்னன்னா, நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது நாங்கள் குடும்பமாக ஆலோசித்து எடுத்த முடிவாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் நான் எடுத்த முடிவாக இருக்கலாம், இல்லை எங்கள் வேலையில் நான் எடுத்த முடிவாக இருக்கலாம், இல்லை என்னோட பர்சனல் காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு போய் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு தான் அதை நான் செயல்படுத்துவேன். சில நேரங்களில் கோபத்தில் சில முடிவுகள் எடுக்கிறது உண்டு, பயத்தில் சில முடிவுகள் எடுக்கிறது உண்டு, விரக்தியில் சில முடிவுகள் எடுக்கிறது உண்டு. ஆனால் அதை நான் உடனே செயல்படுத்த மாட்டேன். சண்டேக்காக காத்திருப்பேன். அன்று ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செயல்படுத்தணும், பொறுமையாக இருப்பேன். நிஜமாக நான் சொல்கிறேன், நிறைய தீமையான முடிவுகள்லேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றியிருக்கிறார். நன்மையான காரியங்களை அவருடைய பாதத்தில் வச்சு நான் செயல்படுத்தும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக எனக்கு இருந்திருக்கு. நீங்களும் எந்த முடிவையும் உடனே செயல்படுத்தாதீங்க. ஆலயத்துக்கு போய் அவர் பாதத்தில் வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.